தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins of Freak. This is Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யாவோட படம் வரப்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், விஸ்வநாதன் சன்ஸ். அண்ட் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கேட்டு ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து வந்த 2 சாங்ஸ், ஒன்னு வந்து பட்டாம்பூச்சி, இன்னொன்னு வந்து த வெட்டிங் சாங். இது ரெண்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே. ஏய், ரெட்ரோ ஸ்டைல் மாதிரி இருக்கு ரைட்டா? நான் ஒருத்த வந்த ஸ்டைல் கண்ட்ரி கிளாஸ் இருக்கட்ட மாஸ் என்ட்ரி சைலண்ட் ரெண்டு பாரு பங்கமா தெரிக்கும் என்னோட ஹிஸ்டரி தொமட்டண்டா முது பின்னல்ல வந்து நிப்பண்டா வந்த சொல்லல ஆஃப் நிட்டன அல்லற உடுவ மச்சமலைய ரெண்டு லைட்டா கொஞ்சம் கானா ரயில் அட்டல உட்டல பங்க ஃபைல் சி ஓ ஸ்டைல் மாஸ் தாய மாடர்ன் ரோல் ஓ ஓ ஓகே, மாஸ் பயங்கரமா இருக்கும் போலயே. ஓ அகில பிகில் ஓ ஒன்னே எஸ்ஸா வருது பாரு. வா சமய பண்ணிருக்காங்க. அவரோட மூவியோட இதெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. சாமியா இருக்கு பிஜிஎம். வந்த ரகட்டமாக இருக்கும் கைய முறிச்சா எல்லாம் நாடி அந்த அசஞ்சா அந்த எரிமலை எல்லாம் வெடிக்கும் அந்த அசஞ்சா இந்த இடிமலை எல்லாம் இடிக்கும் கோபப்பட்டு நடந்து வந்த பூமி மொத்தமா அந்தரம் கிறிஸ்த நாட்ட கொடுத்த எல்லாம் அடேங்கப்பா நிம்முறதாட்ட முறைச்சு வந்தா கண்ணா ரெண்டும் செவக்கும் வேங்க போல பாஞ்சி வந்தா தெரித்தனமா இருக்கும். The one rule. Okay. Nice இல்ல பிஜிஎம் சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. லிரிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல செம்மையா ஒரு மாஸா இருந்துச்சு. மாஸ் என்னோட அதே சமயத்துல தர லோக்கலா தர லோக்கல் பிளஸ் ஒரு வெஸ்டர்னைஸ்டா அண்ட் அங்கேயும் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கானா டச். அந்த கானா ஸ்டைல் ராப் மாதிரி, அதாவது ராப்னா ரொம்ப ஃபாஸ்டாவும் இல்லாம ரொம்ப ஸ்லோவா இருமா ஒரு மாதிரி ஒரு மீடியமா மெயின்டைன் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு அந்த பிஜிஎம். த ஒன் சூர்யா அப்படின்னு வந்து அந்த இதெல்லாமே செமையா இருந்துச்சு. அந்த ஒன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ்னாலதான் அதாச்சும் ரெட்ரோ மூவி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா the one போட்டுருந்தாங்க. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவோட இதாவே ஆயிடுச்சு. சோ ஏன்னா இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சொல்லுவோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூர்யானாலே the one அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா சம மாசா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அண்ட் பிஜிஎம் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஜிவி பிரகாஷ் பயங்கரமா பண்ணிருக்காரு இந்த பிஜிஎம். அந்த மாஸ் எல்லாமே எனக்கு அப்படியே ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் நானே அந்த பாட்டு வரப்போ எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பவம் அந்த லிரிக்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப நமக்கு அப்படிதான் தெரியும். ஃபைட் நடக்கும்போது அங்கங்க வருமா இல்ல ஏதோ ஒரு ஃபைட் சமயத்துல மட்டும் இது நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா
வேற லெவல்ல இருந்தாரு சூர்யா ஆக்சுவலா இதுல பாக்குறப்போ. நான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா யங்கா ஸ்மார்ட்டா ஸ்மார்ட்டா அண்ட் ரீசெண்டா சூர்யா ஜோதிகா அவங்க போட்டோ ஷூட் நான் பார்த்தேன். அதுல எவ்வளவு யங்கா இருக்காங்க ரெண்டு பேருமே, செம்ம சூப்பரா இருந்துச்சு. முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா டயட் அண்ட் ஒர்க் அவுட் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்காங்க. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளால அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல நம்ம பார்க்க முடிஞ்சது. சோ சீரியஸ்லி அவங்க ரெண்டு பேர் வந்து பயங்கரமான ஒரு பேர். எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் பிடிக்கும், அவங்களை பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சாங் வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் சூர்யாக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எல்லாமே அப்படி தரமா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு பயங்கரமா ஒரு இருக்கு. பட் ஆனா அதுவே ரொம்ப நாள் எனக்கு இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்தது. ஒரு ஸ்லோவா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு போற மாதிரி, இது வந்து ஒரு மாதிரி ஜாலி மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த சாங் நீங்க கேட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மூவி வந்து ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த படத்துக்குரிய வேற ஏதோ இன்னொரு படமும் கிளாஷ் ஆகுது இல்ல? என்ன படம்? ஹாய். ஓகே. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன், கவின் அண்ட் நயன்தாரா. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து கிளாஷ் ஆக போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலுமே இந்த படத்து மேலே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா நம்ம ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து நம்ம சொல்லியிருக்கோம் இதுல வந்து ஒரு ஒரு ரீஃப்ரெஷிங்கான ஒரு சூர்யா நம்ம பார்க்க போறோம். அதாவது முன்ன இருந்த அந்த சூர்யா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷனா பயங்கரமா அதுன்ட்டு வேற மாதிரி மாறி இருந்தாரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஜினியா இருக்கட்டும், சஞ்சய் ராமசாமி பார்த்து பழகின ஒரு ஆள் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இருக்க போறாரு. சோ இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப ரீஃப்ரெஷிங்கா இருக்க போகுது. சோ அதனால எனக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ரெண்டு படம் எப்போ வந்தாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு பி விஸ்வநாதன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸா இருக்க போகுது. கண்டிப்பா நம்ம அந்த மூவி ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவோம். பார்த்துட்டு நம்ம அதுக்கான ரிவ்யூவும் கொடுப்போம். சோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்ல நீங்க ஆல்ல வச்சிட்டீங்கன்னா எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். Thank you. Bye bye.